வெல்கம் டு வெங்கி வியூ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா விஜிபி தான் வந்திருக்கோம். சென்னையில் இருக்குது. சென்னை ஈசிஆரில் இருக்குது இந்த இடம். நீங்கள் கூகுளில் விஜிபின்னு போட்டாலே உங்களுக்கு ஈஸியாகவே காமிக்கும். இதுதாங்க என்ட்ரன்ஸ் பிளேஸ். இது ஏப்ரல் மாதம் போனது. ஏப்ரல் 2nd வீக் போனோம். 1 டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவு ஒர்த்தான பிளேஸ் தான். இது வந்து சின்ன பசங்களுக்கு சைஸு பார்ப்பாங்க, ஹைட்டு. அது கம்மியாக இருந்தால் சின்ன பசங்க, அடல்ட்டுக்கு வந்து 970 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வரும். சின்ன பசங்களுக்கு ஒரு 700 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வரும். இது எல்லாமே அங்கே ட்ரெஸ்ஸிங் கோடு. இது அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸ் பிளேஸ். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் கார்டு தருவாங்க. அந்த கார்டை இங்கே ஆக்சஸ் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியிலலாம் வர முடியாது. இது உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெட்டிங் ஜோன் ஒரு இடம் இருக்குது. அங்கே அந்த பேர்ட்ஸ் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம்தான் இருந்தது. ஸோ அதனால் சும்மா அப்படியே பார்த்துட்டு அடுத்தது விளாட கிளம்பிட்டோம். இது வந்து சின்ன பசங்களுக்கு. மொத்தமாக உங்களுக்கு 1000 ரூபா வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு 700 சில்லற வரும். எல்லாமே இன்க்ளூடட் தான் இதில். இந்த கேம் வந்து அடல்ட்ஸு, கொஞ்சம் சின்ன பசங்களாக இருந்தால் உட்கார வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஓகே தான், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த குதிரை, இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே அலௌடு. நீங்கள் வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அங்கங்கே போயிட்டு விளாட்றது. பட்டு நீங்கள் பசி எடுக்கிற டைமில் கரெக்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் வாட்டர் ரைட் போயிடுறது தான் பெட்டராக இருக்கும். இது வந்து பெரியவங்களுக்கு கார். இது வந்து ராட்டினம். இது கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க, ஒர்த்தாக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வியூ பாயிண்ட்லாம் இதில் பார்க்க முடியுது. மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் நிற்க வைக்கிறாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் பார்க்குறதுக்காக. வியூ ஃபுல்லாகவே சென்னை சிட்டி அப்படியே கவர் ஆகுங்க. ஈசிஆரில் இருக்கிறது எல்லாமே தெரியும். அங்கே சிறுசேரி ஐடி அந்த இதிலெல்லாம் இருக்கிற அந்த பில்டிங்லாம் பார்க்கலாம். அதில் டிசிஎஸ்லாம் தெரியும். அது பாருங்கள். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் அந்த சைடு இருக்கிற வியூ தெரியும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ராட்டினம். இது எல்லாருக்குமே அவளோட சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே பார்க்கலாம். அதே மாதிரி பீச் வியூவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கலாம் விஜிபியை. இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான். ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் அலோவ் பண்ணுறதில்ல. இருக்கிறதுலே அந்த ரைடு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பயமாகவும் இருக்கும். இது மீதி எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இதுவும் சின்ன பசங்க எல்லாருக்குமே அலோடு. இதெல்லாம் எல்லாமே சின்ன பசங்களை இட்டு வந்தீங்கன்னா விஜிபிக்கு நல்லாயிருக்கும் பெரியவங்களை விட. இந்த இதில் நீங்கள் போயிடாதீங்க. ரொம்ப தலை சுற்றுது, மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வெயிலாக வேறு இருந்ததா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இந்த இது சுற்றும் போது. அதுக்கப்புறம் இந்த ஏரோப்ளேன் இதுவும் நல்லா தான் இருந்தது. அப்புறம் இந்த அப்படியே பால் மாதிரி சுழலும். ஃபுல்லாகவே தலைகீழாக உங்களுக்கு அப்படியே சுழலும் இது. அப்புறம் இந்த ஏரோப்ளேன் ரைட், இது அவ்வளோ தான். கீழேருந்து அப்படியே மேலே போகும், மேலேருந்து அப்படியே வரும், மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊஞ்சல் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு நல்லா இருக்குது, பெரியவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது. இதுவும் அதே மாதிரி தான், பெரியவங்க தான் அலோடு. இது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஒரு 3 சல்லு புல்லுன்னு இறங்கும். அந்த வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கே, எங்கடா ஊந்துட போகிறோமேன்ட்டு.
நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால கொஞ்சம் எக்ஸைட்டாக இருந்தது இந்த தீம் பார்க்கு. இது வரைக்கும் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் விஜிபிக்கு தான் வந்திருக்கேன். இது எல்லாமே சின்ன பசங்களுக்கு தான். வாட்டர் மட்டும்தான் அலோடு, மீது எல்லாமே ஃபுட்டுலாம் அலோடு இல்லை. இங்கே உள்ளே என்ன விற்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சாப்பிட முடியும். அதனால் முடிஞ்ச வரை முன்னாடியே சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. அப்புறம் இந்த இது மிஸ் பண்ணிடாதீங்க, இதுவும் சூப்பராக இருக்குங்க. இது எல்லாருக்குமே அலோடு. இது கொஞ்சம் நல்லா இருந்தது. பேராஷூட்டில் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்தது இது. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சிட்டோம். அப்புறம் வாட்டர் ரைடு கிளம்பிட்டோம். மதியம் மேலே ஆயிடுச்சு. பசிச்சுது. அப்படியே இருக்கிறத சாப்பிட்டுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் வாட்டர் ரைடுக்கு போயிட்டோம். சரி, ஈவினிங் பார்த்துக்கலான்ட்டு. வாட்டர் ரைட் போயிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு பசி எடுக்கலை அந்த தண்ணியில், நல்லா ஜாலியாக இருந்தது. இங்கே அப்படியே ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுடுவாங்க. உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு இது தந்துடுவாங்க. அது நீங்கள் முன்னாடியே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 350 என்னமோ. லாஸ்ட்டாக போகும்போது உங்களுக்கு 300 தந்துடுவாங்க. மீதி 50 ருபீஸ் தான் உங்களுக்கு செலவான மாதிரி இருக்கும். உள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் பிளேஸில் வந்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ட்ரெஸ் ரூம் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற இடம் எல்லாமே அங்கேயே இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் அங்கேயே ட்ரெஸ் எல்லாமே மாற்றிட்டு இங்கே நீங்கள் வாட்டர் ரைடுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது தண்ணியில் இருக்கிறதுனால. நீங்கள் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் கூட நீங்கள் வெளியில் நல்லா சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் எதுவும் மதியம் சாப்பிடல, ஜஸ்ட்டு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் குடித்தோம். குடிச்சிட்டு அப்படியே வாட்டர் ரைடுக்கு வந்துட்டோம். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஏற்ற பிளேஸுங்க இது. பெரியவங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் ஆனால் சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க விஜிபிக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்றது நிறையவே இருக்குது. நம்மளும் அங்கங்கே கொஞ்சம் விளாட்லாம். வாட்டர் ரைடு எல்லாமே நல்லா தான் இருந்தது. வெயிலுக்கு இந்த இடம் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு மதியம் அந்த இது சுற்றுற வரைக்கும், ட்ரை ரைட் போகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த வெயில் டைம்ன்றதுனால. இது ஒன்று பெரியவங்க, அது பக்கத்தில், அதுவும் பெரியவங்களுக்கு தான் அலோடு. இதுவும் உங்களுக்கு பெரியவங்களுக்கு தான் அலோடு. இது சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சின்ன பசங்களுக்கும் அலோடு. இது ஈஸியாக தான் இருக்கும். இது பெரியவங்களுக்கு தான். இது கொஞ்சம் கஷ்டம். மேலேருந்து அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஜஸ்ட்டு செகண்டில் வந்துடுற மாதிரி இருக்கும். இது 4 பேர் போகிறது. இதுவும் பெரியவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். மேலேருந்து வரும். இது கொஞ்சம் நல்லா எக்ஸைட்டடாக இருந்தது. அது வருது ஒரு மேலேருந்து வந்தது அது. அதே மாதிரி இந்த இடம் எல்லாமே நல்லா இருக்குங்க. இது உள்ளே அப்படியே சுரங்கப்பாதை மாதிரி அப்படியே போகும். உள்ளே நல்லா ஜாலியாக இருந்தது. தண்ணிலாம் இருக்கிறதுனால அப்படியே ஒரு வாக் போகலாம். நீங்கள் அப்படியே ரவுண்டாக சுற்றும் ஃபுல்லாகவே. ஒரு 1/2 கிலோமீட்ரு உங்களுக்கு உள்ளேயே அப்படியே வெளியிலேருந்து வர மாதிரியே ஃபுல்லாகவே ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணலாம் இதுலேயே, நீங்கள் தண்ணியில் நடந்து. இந்த இடம் ரொம்பவே நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம்.